Assalamualaikum friends, welcome to Hasis Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு இன்ஸ்டன்ட் பாதாம் மில்க் பவுடர் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இனி கடைகளில் காசு கொடுத்து நம்ம வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்ம கடைகளில் காசு கொடுத்து கண்ட பவுடர் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இது போல் நம்ம ஹெல்த்தியான பாதாம் மில்க் பவுடர் சுலபமாக வீட்டிலையே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இது சூடான பாலில் கலந்து குடிக்கிறதுக்கும் சில்லுன்னு குடிக்கிறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன். இது சரியாக எனக்கு 1 கப் அளவு இருந்தது. உங்ககிட்ட எவ்வளோ பாதாம் இருக்கோ நீங்கள் அந்த பாதாமை எந்த கப்பில் அளந்தெடுக்கிறீங்களோ மற்ற பொருட்களையும் நம்ம அதே கப்பில் நம்ம அளந்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதாமை மிதமான தீயில் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு 20 முந்திரி பருப்பு அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு பாதாம் மில்க் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் மில்க் பவுடர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட பிஸ்தா இருந்தது அப்படின்னா நீங்கள் இதோட ஒரு 15 பிஸ்தா அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுடைய பாதாம் மில்க் பவுடருடைய டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நம்ம எதுவுமே இல்லாமல் நம்ம வெறும் பாதாம் வச்சு கூட இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். முந்திரி பிஸ்தா இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாகும், நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவு நல்லா வறுபடணும். அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் அதிக நாட்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதோடைய கலர் லேசாக நமக்கு சேஞ்ச் ஆகணும், அவ்வளோதான். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேலு அது நல்லா சூடாகவே இருக்கும். அந்த ஹீட்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கூட சூடு இல்லாத அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 7 ஏலக்காய் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம பாதாம் அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுகள் தேவையில்லை, நம்ம கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு 2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் 2 கப் அளவு தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நாட்டு வெல்லமோ நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதை அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, சீக்கிரமாகவே இறுகி போயிடும். அதனால் சுகர் வச்சு நம்ம பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நான் 1.5 கப் அளவு சுகரை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சளில் குர்குமின்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட் இருக்கிறதுனால அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வறுத்தெடுத்த ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு ஏலக்காயை அப்படியே இதில் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி பருப்பை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்தெடுத்த இந்த பருப்பில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்தது அப்படின்னா இது சரியாக அரைப்படாது, நம்மளால் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியாது. அதனால நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேலு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு பாதாம் முந்திரி வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபைன் பவுடராக அரைச்சாதான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் பாலை ஃபஸ்ட்டு நான் காய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பால் நல்லா காய்ச்சியாச்சு. பாதாம் மிக்ஸ் பவுடர் இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம். இது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் நம்ம ஏற்கனவே சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம சூடான பாலை இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணால் நமக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பாதாம் மில்க் ட்ரிங்க் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணும் போதே அவ்வளோ மனமாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கடைகளில் வாங்கி சாப்பிட்ற பாதாம் மிக்ஸை விட இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மிக்ஸை வச்சு நம்ம பாதாம் பால் மட்டும் இல்லை, இதில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பாதாம் மிக்ஸு நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால அதில் லேசாக சூடு இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக அதுவும் ஆறி இருக்கணும். உங்களுடைய பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பாட்டிலும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வெயிலில் நல்லா காய வச்ச பாட்டிலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் அதிக நாட்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.